ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு மில்க் புட்டிங் தான் செஞ்சுருக்கேன். கடல் பாசி வச்சு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நோன்பு திறக்கிறதுக்கெலாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடல் பாசியை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த கடல் பாசி கரையிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்ததும் கடல் பாசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சதும் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன். இது பசும்பால் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டேன். ஒரு கப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா சேர்த்து கொதிச்சு வந்துருச்சு. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அது வந்து கரையிற அளவு கொதிச்சா போதும். இப்போ இந்த ரெசிபி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக. இதை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச ஸ்ட்ராபெரியையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்ட்ராபெரி புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கெலாம் இது வந்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பிடிக்குமோ அவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.